எப்போ முடிச்சுட்டு இருக்காங்க? அன்னைக்கு வந்ததுங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்கு மண் கொட்டியிருக்காங்க, ஒரு 2 அடி ஹைட்டுக்கு மண் கொட்டியிருக்காங்க. அப்புறம் போர் கிட்ட மட்டும் கேப் விட்டு வந்துருக்காங்களா பக்கத்தில் பாருங்க, போரு 2 இன்ச்சு பைப் மாட்டிக்கிறாங்க, பெரிய மோட்டர் சேர் இறங்கிடுச்சு, எடுக்க வந்துருக்கோம். அப்படியே வண்டி இப்படி கிளம்புறது தான் தோணும். தண்ணி சூப்பராக போகுது. சிறுவாணி தண்ணி பழைய காலத்து ரேடியா டெலிஃபோன் முடிஞ்சது. பெரிய குளம்லே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் இருட்டுக்குளம் தான் போர் மோட்டர் சர்வீஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. இந்த வண்டி கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே நின்றுருந்துச்சுங்க. இந்த பாலமெல்லாம் மேலே போய் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 டன் 400 டன் தூக்குங்கிறாங்க. நம்ம வண்டிக்கெல்லாம் ஹெட் மாஸ்டர் மாதிரி இந்த வண்டிங்க. படம் வந்தாச்சுங்க. இன்னைக்கு சூப்பராக இருக்குது. மழை வர்றக்கு கரு கட்டிட்டு இருக்காட்டி நல்ல வியூ சூப்பராக இருக்குது. ஒரு கார் அப்பைப்பு பழைய காலத்து ரேடியா டெலிஃபோன் முடிஞ்சது. பெரிய குளம்லே முடிஞ்சது. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்ற ரோடுங்க. இது சிறுவாணி போகிற ரோடு. கோயம்புத்தூர்லேருந்து இந்த வழியை வந்தால் சிறுவாணி போகலாம். வந்தாச்சு, இருட்டுப்பள்ளம் வந்தாச்சுங்க. இருட்டுப்பள்ளத்துலேருந்து நம்ம லெஃப்ட் உள்ள போகணும். இந்த இடத்துக்கு வந்து இருட்டுப்பள்ளம்ங்கிறது. அதுவும் அந்த ரோடு தெரியுது வருங்க. அதுதான் ஈசா போகிற வழி. ஈசா யோக மையம் இன்னும் 7 கிலோமீட்டர், பூண்டி 8 கிலோமீட்டரு, செம்மேடு 2 கிலோமீட்டர் போட்டிருக்க மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க. கார் அங்கே போகுது. கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க, அப்புறம் வந்துட்டாங்க. இதோ இந்த ரோடு தான் வெள்ளிங்கிரி மலைக்கு போகிற ரோடு. மெயின் ரோடு வந்து உள்ளே கட்டாயிருச்சுங்க. பூரா ஆனவார ஏரியா தான் போகுது வண்டி. ஐயோ எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏய், மலங்காட்டு ஓரமே போய்த்தான் வண்டி நிற்குங்க. கடைசி எண்டே தான் போவோன்னாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்கும். அதாவது அழகாக சனுக்குள்ள தெரிய மாட்டேங்குது. தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. வந்துட்டார் தோட்டக்கார வந்துட்டார். நடந்து போகலாங்க. தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. சரிங்க, தோட்டக்கார வந்துட்டார். நீ அப்படியே பாயிண்ட்கிட்ட போய் காட்டுறேங்க. சரி நேருண்ணா. தண்ணி சூப்பராக போகுது. சிறுவாணி தண்ணி வண்டி உள்ள போகுது. கரண்ட் எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது. அங்கே இடமாட்டம் இருக்குது. ஆறு அடிச்சு போப்போ. அடே அப்பா, கடமை முடிச்சது. ரோட தார் ரோடே முடிச்சது. அதுக்கு இருந்தாலும் மண்ணு தடந்தான் போகுது. அப்பா ஏரியா அருமை. இடம் தான் தடம் தான் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நல்ல மழை காலத்தில் வந்தோம்னா வலிக்கு போகும். தடமே ஏதாவது முடிஞ்சு பள்ளத்துக்குள்ளே போகிற தடம் மாட்டம் இருக்குது இன்னும். ஆனால் இருந்தாலும் தோட்டமெல்லாம் நிறைய இருக்குது. தண்ணி வேறு நிற்கிதப்பா. வண்டி போயிருமா? இன்னும் வண்டி போயிட்டே தான் இருக்குது.
இன்னைக்கு மாலங்காட்டுக்குள்ளேயே அதை வேலை இல்லை. இந்த பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க, யானை வராமல் இருக்கிறது. யானை வர வழியில் தான் போயிட்டு இருக்குது வண்டி. இப்போ கடைசியாக போகணும். ஓ, கடைசியாக வந்தாச்சு. இந்த இடத்துல உள்ளே ஏறுது வண்டி. எப்படி இன்னைக்கு ஆணை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஒரு ஆணைக்கு போடுற பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பாரு. ஓ, ஏறு 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 ஏறு. அருமை. வெள்ளிங்கிரி மலை தெரியுது வரும். இந்த மலை வெள்ளிங்கிரி மலை. வண்டி கொஞ்சம் ஆடாமல் போச்சுன்னா பார்க்குற நல்லா இருக்கு. வண்டி வேற குழியும் குண்டமும் போகுது. இன்னும் தோட்டக்காரன் முன்னாடி போயிட்டு இருக்காரு. பூரா பென்சிங் போட்டு வச்சுட்டு வரும். ஓ, அந்தளவு பூரா சேரா இருக்குதப்பா. பார்த்து போ பசிட்ட. சுற்றி வர மலங்காடு. பூரா பார்க்க எல்லாமே அதிகம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். அதுதான் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு. மற்ற வெள்ளாமைக்கு எல்லாம் அப்புறம் அந்த காட்டு வளங்க விடாதுங்க. அது ஏதோ ஒன்று வந்து ரகலை பண்ணிக்கிட்டே கிடக்கு. அப்பா அம்மா வண்டி வேற குளிக்கல் விட்டு நிறவிட்டு போகிறாங்க நம்ம ஆளுங்க. பாருங்க, அந்த சாந்துக்குள்ளே கட் ஆகணும். நல்லா லெஃப்ட் ஏறி திரும்ப போ. இந்த சந்துக்குள்ளே போகணும். தோட்டக்காரன் முன்னாடி போகிறாரு. ஓ, போயிட்டார். அவர் அங்கேயே போயிட்டார். சொர்க்கம். மலையடி வாரத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான். வாழும்போதே சொர்க்கம் அப்படின்னா மலையடி வாரத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான். இயற்கையான காற்று, சுத்தமான தண்ணி, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. டவுனுக்குள்ளே பூரா அந்த புகையை சுவாச்சிட்டு சீக்கிரம் நோய் வந்துடுறோம். எவ்வளோ அமைதியாக சுத்தமாக இருக்கிறோம். வந்துட்டுங்க, இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. அதுக்குள்ளே முன்னாடி வரதை பாருங்க. இந்த கம்பி வேறு எல்லாம் லைன் ஆண்டு இருக்குதுங்களாமா. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு வரட்டு போயிருக்காங்க. ஏண்ணா லைன் ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஆஃப் பண்ணிட்டாங்களா? சரி, விடுங்க, வண்டி விடுங்க. மெதுவாக போ சாமி. மெதுவாக போ. அப்படி நான் தூக்கி கொடுக்குற லைனு. அப்பா கொஞ்சம் அக்கட்டலுக்கு பிடிண்ணா. போட்டு மெதுவாக போட்டு. எங்கேயாப்பா? இல்லாட்டி ஒரு ஆசிரியர் போய் போய்ட்டு தூக்கியே பிடிச்சிக்கலாமா? இருங்க, இங்கே கொஞ்சம் போர் கட்டுனா. இதுக்கு நம்ம போர் கட்டு குழி பறிச்சு விட்டுட்டீங்க. பூரா மழை தண்ணி பூரா உள்ள இங்கே இருக்க மாட்டேங்குது. இப்படி பறிச்சிட்டோம்னா மழை தண்ணி பூரா உள்ள இறங்கி பெரிய மோட்டர் வேறு. இல்லை, அது வந்து தட்டுனதுங்க. ஜேசிபிக்காரன் தட்டுனது. ஜேசிபிக்காரன் தட்டுனதாம் அது. அதை கட் பண்ணி உள்ளான்னு தான் தோணுனா. இல்லைன்னா நீ நிற்கிற மட்டத்தில் தான் இருந்ததுக்கு. சரி, நான் இதுக்கு மண்ணு போடணும். பூரா மழை தண்ணி வச்சுனுமே அல்லையில் போயிருக்க மாட்டேங்குது. அடியப்பா, அங்கே போட்டு போயிருக்குதே. குழி எதுக்கு பறிச்சிங்க? அந்த கேசிங் அறுத்து முன்னொரு கேசிங் போடலாம்னு அறுத்து. அப்புறம் அப்படி விட்டீங்க. ஒரு மழை தண்ணி வச்சுன்னு உள்ள இறங்கி போச்சு. இல்லைன்னு முதல்ல அடைச்சுட்ருக்கோம். முதல்ல அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட மழை தண்ணி உள்ள வராமல் இருந்திருக்கு. பாருங்க மாதிரி யார் வருதான் பாரு. போடுங்க, கை வச்சு பாரு. போட்டிங்களா? அப்படியே வண்டி இப்படி கிளம்பக்கள் தான் தோணும். இது கொஞ்சம் மட்டம் பண்ணி விட்டுங்க. வண்டி கொண்டு வந்து விடுங்க. கீழே வரத்த வருதுன்னு பார்த்து நல்லா சந்தில் பூரா கிண்ணு வச்சு அமுத்தி விடும். அதுக்குண்ணா கல் இந்த நேரம் வச்சு கொட்டுற பக்கம் மண் கொட்டுற பக்கம் வச்சுக்கலாம்.
நல்லா உள்ள குடிச்சுக்காங்க ஐயா அது உள்ள குடிச்சுருந்தாங்க குடிச்சு கடப்பாவை நல்லா குடிச்சு ஏன்னா இன்னும் 2 3 சாக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க நல்லா சுற்றியுமே சமைச்சி விட்ருவோம். நீ சுற்றியுமே நல்லா குடிச்சு கடப்பாறை தரமாக பிடிச்சிக்கோ. கடப்பாறை பிடிங்கிட்டு போயிட போகுது. குத்து சொல்கிறேன் நல்லா குடிச்சு இந்த போரெல்லாம் இன்ன வரைக்கும் எல்லாம் நிறைய குழி நிறைய வண்டி நிறுத்தறக்கு நேரமாக போச்சு. இன்னும் வண்டி கட்டக்கூட இன்னொரு விஷயத்துல ஊரை மழை பெஞ்சு தண்ணி பூரா இறங்கி மோட்டர் பிடிச்சிருக்குதுங்க. மோட்டர் மேலே தூக்கி பார்த்துருக்காங்க, மேலே வரல. விஷுவல் பார்க்குறதுக்கு சூப்பரான இடம். எல்லாம் ரெடி பண்ணி விட்டாங்க, வண்டி நிறுத்திட்டு. இன்னைக்கு வந்து கோவை மாவட்டம் இருட்டுப்பள்ளம் வந்திருக்கிறேங்க. மலங்காட்டுக்கு பக்கத்தில் பாருங்க போரு 2 இன்ச்சு பைப் மாட்டிக்கிறாங்க. பெரிய மோட்ரு சேர் இறங்கிடுச்சுன்னா எடுக்க வந்திருக்கிறோம். 2 இன்ச்சு பைப்பு, 6.5 இன்ச்சு மோட்ரு, பெரிய மோட்ரு 7.5 HP. மேலே இருக்கிறதுக்கு வண்டியெல்லாம் ரெடி பண்ணி நிறுத்திட்டாங்க. மண்ணெல்லாம் தண்ணி விடணும் நல்லாவே வருதுங்க. பூரா அந்த மழை பெஞ்சு இந்த குழியில் பூரா இறங்கியிருக்குது. இப்போ வந்து குழிக்கு மண் கொட்டியிருக்கிறோங்க. நாம ஏற்றிவிடு 20 கிலோ தெரியுதா தண்ணி மேலே கிடக்கும் இந்த ஏரியாவில். ஏற்றிவிடு அது பைப் கொஞ்சம் பெண்டு ரொம்ப அடிக்கி. ஒரு பைப் மாட்டி கீழே விட்டாங்க. கீழே மரங்களே மேலே ஒரு ரோப் லூஸாக இருக்குதுங்களா, கீழே மரங்களே இதான் பிடிச்சி நிற்கிது. மேலே இங்கே வர மாட்டேங்குது, லோட் ஆகுதுக்குள்ள. கீழே மரங்களே கல் விழுந்துருக்க மாட்டேங்குது. இந்த பைப் தான் நெகுந்து வருது. இன்றைக்கி வந்ததுங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்கு மண் கொட்டியிருக்காங்க. ஒரு 2 அடி ஹைட்டுக்கு மண் கொட்டியிருக்காங்க. அப்புறம் போர்கிட்ட மட்டும் கேப் விட்டு வந்துருக்காங்களா, அந்த குழிக்குள்ளே பூரா மழை தண்ணி இறங்கிட்டே போயிங்க மோட்டர் உள்ள ஸ்டக் பண்ணி பிடிச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு 2 பைப் மேலே இழுத்துட்டோங்க. ரொம்ப நேரம் வேலை செஞ்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோவில் காட்டில் ஒரு 2 பைப் மேலே தூக்கி விட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரும்பு கேசிங் தான் போடுவாங்க. ஒரு 150 அடி 200 அடிக்கு கூட இரும்பு கேசிங் போடுவாங்க. ஏன்னா அந்த லூஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அப்புறம் இந்த ஏரியாவுக்கு இரும்பு கேசிங் தான் செட் ஆகுங்க. அந்த சைடில் பூராமே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பூரா மழை தண்ணி உள்ள இறங்கி வங்கு மாதிரியே பெருக்கா மங்கு போட்ட மாதிரியே வங்கு போட்டுருந்துச்சு. அது பூரா அந்த மழை தண்ணி போனது தானுங்க. இதை நம்ம நீட்டாக ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் கேசிங் பைப் ஹைட் பண்ணி விட்டு அப்படியே தண்ணி எடுத்து விடலாங்கிறாங்க. தொடக்கிற பைப் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி, அதாவது வந்து ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க இதையே. எவ்வளோ ஒரு பச்சை பசுமையாக இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது. நம்ம எவ்வளவோ டவுனுக்குள்ளெல்லாம் வாழ்கிறோம், எவ்வளவோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குன்னு பாருங்க. 2வது வந்து ஒரு நோய் நொடி வராது. கேரளா காற்று வந்து இங்கே வந்துச்சுன்னா இது வழியாக தான் வருங்க. கேரளா காற்று அப்படியே வந்து அடித்து வருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குதுங்க இதில். எல்லாம் பாருங்கள், பார்த்து அப்படியே எங்கள் வேலையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது குற்றங்குறை இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம். அதில் ஒரு லென்த் மேலே வந்திருக்குதுங்க. இதில் ஒரு லென்த் வந்திருக்குதுங்க. 2 லென்த் மோட்டர் இப்போ ஃப்ரீயாக வருதுங்க. பிடிப்பெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கேசிங் பைப்பு தான் மாற்றணுங்க. நீ இந்த கேசிங் பைப் மாற்றி விட்டோம்னா சரி. எல்லாம் டீ குடிக்கலாம் வாங்க.
எங்கள் மேனேஜர் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அப்படி 6 மாதம் லீவு ஓட்டு. ஆனை வருங்களா? ஆனை வருங்களா? வருங்களா? பகல்லையே வந்துடுங்களா? ஏங்க, இந்த சேவூர் இருக்குதுல்லங்க ரெடிமேடு, அது என்ன தானே எடுத்ததா ஆணை எடுத்ததுங்க? ஆணை இடிச்சு விட்டது தான். ஆணை எப்படி இடிச்சிருக்குதுங்க? என்னது இன்னைக்கு உடத்துக்கால தானே என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது. அவ்வளோதான் வருது. அவ்வளவே இல்லைண்ணே. அது என்னது அவ்வளோ அரண்சிலம்பு காங்கிரீட் எப்படி போட்டிருக்குங்க பார்த்தியா? இது எப்படி வேலை? ஆகான சந்திரனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாய் எங்க ஒரு சிக்குவீங்க அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. என்ன ஆச்சு உனக்கு? திடீர்னு என்னாச்சு? கேட்குறேன். டம்ளர் வேணும் இல்லைங்கிறியா? டம்ளர் இல்லைன்னு கவரோட குடிச்சிட்டு இருக்கிற. அப்படி இந்த ஒரு வடை 2 பேரும் குமாரன் வேண்டாம் அது பிச்சு தின்னதுக்கு அப்படிங்கிறியா? என்ன வேணா ஒரு 10 வடை வேணா வாங்கி தரணும் எங்க போய். எதுக்கு மணி இப்போ அப்படின்னு அது அது பிடிங்காதுன்னு வர போகிறேன். அதை மறைச்சு அவர்கிட்ட கொடுக்காட்டியா வடைவா? அடப்பாவி. ஏன்னா ஆனை முடிச்சுக்கு தான். இங்கே இருங்க வாங்க, நானும் மாறேன். எப்போ முடிச்சுட்டு போச்சாமண்ணா? இது 2 வாரம் ஆச்சுங்கம்மா. வச்சுறேன் வேறு எப்படி முடிச்சிருக்குங்க? முடிச்சு பட்டதுன்னு இருக்குது தெரியுது. ஆமாம். நெண்ணு துப்பி போட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நோண்டி நோண்டி இந்த அளவுக்கு ஒரு மரம் காடி ஒரு மரத்தை முடிச்சு வச்சு ஓட்டு போயிடுச்சு. முடிச்சு இந்த குருத்தெல்லாம் பிடிங்கிட்டீங்களா? ஏதோ இவ்வளோத்துக்கு எவ்வளோ பக்கம் தானே வரும். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். இங்கெல்லாம் என்ன போட்டாலும் விடாது. தென்னை மரத்தை குருத்தை நோண்டக்கூடிய வண்டு பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த வண்டு தான் தென்னை மரத்தை நோண்டி தென்னை மரத்தை கொன்று பாருங்க. எங்கே இருந்துச்சுன்னா தென்னை மரத்தில் தான் அந்த ஆனை முறிச்ச மரத்துலைங்க உள்ளிருந்து எடுத்தேன், நோண்டி எடுத்தேன். பாருங்க எப்படி எட்டச்சோட வரும். சரியான சைஸ். ஒரு தென்னை மரத்தை காலி பண்ணி போடுது இந்த வண்டு. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தாங்க. கேசிங் பைப்பு ஹைட் பண்ணிக்கலாம், மறுபடியும் திரும்ப இதே பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கேசிங் பைப் ஹைட் பண்ணிக்கலாம்னு வேறு கொண்டு வந்துருக்காங்க. அது கொஞ்சம் ஜேசிபி அடித்து கீழே வளைஞ்சிட்டு போயிருக்குதுங்க. அந்த சைடு வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? மிஷின் போட்டு அறுத்தறிஞ்சு போட்டு வேறு வைப் வச்சு வெல்ட் வைக்கணும். கொஞ்சம் உயரமாக இருந்துட்டால் மறுபடியும் மழை தண்ணி இறங்காமல் இருக்கும். கேசிங் பைப் மாற்றி அறுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கா. மிஷின் தரமாக பிடிச்சிக்கப்போ. மிஷின் தரமாக பிடிச்சிக்கோ. கேசிங் பைப் வேர்ல்டு வெஸ்ட் பைப்பை கீழே இறக்கி நிறுத்துறாங்க. இப்போ நிலமரத்துல இருந்து 2 அடி மேலே நிற்கி. இன்னும் டைட் பண்ணி விட்டு இந்த சங்கிலி மாட்டி விட்டு அந்த பக்கம் வர மாதிரி அது வேணுங்கிறவங்க மாட்டி திருப்பி வச்சு. அவ்வளோதான் வருங்க. மோட்டரில் இப்போ பிடிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2 தண்ணி இருக்காது. 2 தண்ணி ஃபுல்லாக வருதுங்கண்ணா. பைப் வழியே ஊற்றுது வருங்க. 2 தண்ணி வரும். ஆமாங்க. பெருசாகிற மாதிரி கப்ளிங் தெரியும். ஆமாம், கப்ளிங் கொஞ்சம் பெருசுங்களா. கப்ளிங் 3 வருங்க. இல்லை கேசிங்கெல்லாம் செட் பண்ணி நிறுத்திட்டோங்க. நீட்டாக தண்ணி எடுத்துவிட்டோம். தண்ணி நீட்டாக ஓடுது. யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர். இந்த போரில் மோட்டர் பைப்பில் ஒளிஞ்சுன்னு எடுக்கிறது, கேமரா வச்சு பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு தரோங்க. இது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க வந்தது. நன்றி, வணக்கம்.